மிக முக்கியமான பிரிவுகள் இது. இந்த 299 300 இந்த 299க்கும் 300க்கும் ஒரு ஸ்லைட் ஃபார்ம் இருக்கிறது. ஒரு மெல்லிய ஒரு கோடு. ஏன்னா மிக மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு ஐபிசில இதுதான். நீங்க எல்லாம் வருங்கால நீதிபதிகளாக ஆக போறீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு டிஜே ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரினா என்ன, செகண்ட் டிகிரினா என்ன, தேர்ட் டிகிரினா என்ன, 299க்கும் 300க்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்பொழுது 299 வரும், எப்பொழுது 300 வரும், இந்த விஷயத்தை வைத்துதான் நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல மெயின்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூ டைம்ல எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ப்ராப்ளத்தை சக்சஸா சால்வ் பண்ண 2 பேர் அதுல தேர்வு செய்யப்பட்டாங்க. ஏனென்று சொன்னால் நீங்க ஒரு டிஜே ஆகலாம், அல்லது ஒரு சிஜே ஆகலாம், அல்லது ஒரு ஏபிபி ஆகலாம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிந்திருந்தால்தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள், offenses affecting human body, சாப்டர் நம்பர் 16 ஐபிசி பொறுத்தவரை 20 மதிப்பெண்கள் கேட்கிறார்கள். அது ஏபிபியா இருக்கலாம், அல்லது சிஜேவாக இருக்கலாம், அல்லது டிஜேவாக இருக்கலாம். ஐபிசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Now we are entering into 299 IPC. 299 முதல் 311 வரை offenses affecting human body, chapter number 16. தனி நபர்களுக்கு எதிரான குற்றங்கள், offenses against the person of the individuals. அப்ப 299ல இருந்து 311 வரை ஒரு ஜஸ்டிஃபியபிளாக இருக்க வேண்டும். ஜஸ்டிசியபிள் வேற, ஜஸ்டிஃபியபிள் வேற. FIABLE. ஒரு எக்ஸ்கியூசபிளாக இருக்க வேண்டும். நியாயப்படுத்தக்கூடிய மரணம் ஜஸ்டிஃபியபிள், FIABLE. மன்னிக்கக்கூடிய மரணம் எக்ஸ்கியூசபிள், ஹோமிசைடு. அப்ப ஹோமிசைடு மீன்ஸ் மரணம் விளைவித்தல். ஒரு தனி நபருக்கு எதிராக ஒரு குற்றங்களில் முதன்மையானது, முக்கியமானதாக விளங்குவது அதுதான். ஹோமிசைடு மீன்ஸ் மரணம் விளைவித்தல். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொல்வதே மரணம் விளைவித்தல் ஆகும். அப்ப இந்த மரணம் விளைவித்தலுக்கு பல்வேறு நிலைகள் இருக்கிறது, ஸ்டெப்ஸ் இருக்கிறது. அது நியாயப்படுத்தக்கூடிய மரணமாக இருக்கிறதா? Say for example, section 100, subsection 3, section 100, subsection 3 IPC, நியாயப்படுத்தக்கூடிய மரணம். ஒரு பெண்ணினுடைய கற்பிற்கு பங்கம் விளைவிக்கின்ற பொழுது அந்த பெண் அந்த ஆண் மகனை தாக்குதல், எதிர்த்தாக்குதல் செய்து கொலையே செய்யலாம். அப்ப 96ல இருந்து 106 வரை உள்ளது ஜெனரல் எக்ஸெப்ஷன், கிடையாது பிரைவேட் டிஃபென்ஸ். ஜெனரல் எக்ஸெப்ஷனை பொறுத்தவரை 76ல இருந்து 106 வரை. அப்ப 76 ஐபிசில இருந்து 106 வரை ஜெனரல் எக்ஸெப்ஷன். அதுல 96ல இருந்து 106 வரை பிரைவேட் டிஃபென்ஸ். அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஐபிசி பொறுத்தவரை ஒரு பெண்ணினுடைய கற்பிற்கு பங்கம் விளைவிக்கின்ற பொழுது அந்த பெண் அந்த ஆண் மகனை அடித்து கொலையே செய்யலாம். சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அடுத்தது எக்ஸ்கியூசபிள் ஹோமிசைடு என்று சொல்லக்கூடிய மன்னிக்கக்கூடிய மரணங்கள். மூன்றாவது மேன்ஸ்லேட்டர். மேன்ஸ்லேட்டர் மீன்ஸ் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொலை செய்தல். நான்காவதாக மர்டர், கொலை. ஐந்தாவதாக தற்கொலை, சூசைடு. ஆறாவதாக இன்ஃபான்டிசைடு, சிசு கொலை. பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி மருந்துன்னு அர்த்தம். பூச்சிக்கொல்லி என்றாலும் கொலை என்றாலும் ஒண்ணுதான்.
பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி மருந்து. இன்ஃபான்டிசைடு சிசு கொலை, கொல்லி என்றாங்க. அங்கே பெஸ்டிசைடு, இங்க இன்ஃபான்டிசைடு. CIDE சைடு, ஹோமிசைடு. சைடு என்றால் கொலைன்னு அர்த்தம். ஏழாவதாக ஒரு சிசுவை கருவிலேயே அழித்தல். 313 ஐபிசில 312 313. இந்த 313 சிஆர்பிஸ்ல நம்ம கோர்ட்ல 313 கொஸ்டினிங் சொல்லுவோம். கோர்ட் கொஸ்டினிங் 313 சப்செக்ஷன் 1, அதாவது கிளாஸ் A கிளாஸ் B. அந்த 313 அப்படியே ஐபிசி கொண்டு போனீங்கன்னா கருச்சிதைவு. அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக கருக்கலைப்பு செய்யறாங்க பாருங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல பெட்டை ஷேர் பண்ணிருப்பாங்க. தாலி கட்டுவதற்கு, திருமணம் நடப்பதற்கு முன்பாக வேற வழி இல்லை. இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை ஏமாற்றி வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை கலைத்தால் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் சொல்லி சில பேர் ஏமாற்றுவாங்க. அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த பெண்ணின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை கலைக்கின்ற பொழுது அதற்கான குற்றம் தான் 313 சொல்லியிருப்பாங்க ஐபிசி. அப்ப சிஆர்பிசி 313 கொஸ்டினிங், ஐபிசி 313 வித்அவுட் கன்சென்ட் ஆஃப் த லேடி மிஸ்கேரேஜ் பண்றது. இந்த 7 விஷயங்களை தான் சார் பாக்குறாங்க. அப்ப மரணம் விளைவித்தலுடைய வகைகளை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று சட்டப்படியானது, இன்னொன்று சட்டத்திற்கு விரோதமானது. நியாயப்படுத்தக்கூடியது ஜஸ்டிஃபியபிள் என்று சொன்னால் FIABLE ஜஸ்டிஃபியபிள். ஜஸ்டிசியபிள் ஒன்னு இருக்கு, CIABLE அது கிடையாது. இது FIABLE ஜஸ்டிஃபியபிள். 76 இருந்து 103 வரை 76 77 78 79 81 76 77 78 79 நடுவுல 8 இருக்கு, 80 கிடையாது, 81. அதற்கு அடுத்தது 100 103 செக்ஷன் 100 செக்ஷன் 103. இது எல்லாமே நியாயப்படுத்தக்கூடிய மரணங்கள் ஐபிசில. 76 77 78 79 81 100 103 ஜஸ்டிஃபியபிள். இதுவே மன்னிக்கக்கூடிய மரணங்கள் எக்ஸ்கியூசபிள். செக்ஷன் 80 82 83 84 85 86 கிடையாது, 87 88 and 92. இதையெல்லாம் மன்னிக்கக்கூடிய மரணங்கள். இது ரெண்டுமே லாஃபுல். மரணம் ஹோமிசைடு என்பது, மரணம் விளைவித்தல் என்பது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று லாஃபுல் ஹோமிசைடு, இன்னொன்று அன்லாஃபுல் ஹோமிசைடு. லாஃபுல் ஹோமிசைடுல 2 விஷயம். ஒன்று நியாயப்படுத்தக்கூடிய மரணங்கள் 76 77 78 79 81 100 103. இன்னொன்று மன்னிக்கப்படக்கூடிய மரணங்கள் எக்ஸ்கியூசபிள் ஹோமிசைடு. செக்ஷன் 80 82 83 84 85 87 88 and 92. இந்த 2 விஷயமும் சட்டப்படியானது. இதே அன்லாஃபுல் ஹோமிசைடு இருக்கு, அதுலயும் 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று மேன்ஸ்லேட்டர் என்று சொல்லக்கூடிய மனிதனை கொலை செய்வது, கொல்வது. செக்ஷன் 299 செக்ஷன் 304 கேபிட்டல் A, செக்ஷன் 305 செக்ஷன் 306. இதை எல்லாமே மேன்ஸ்லேட்டர், மனிதனை கொல்வது. இந்த அன்லாஃபுல்லே இன்னொரு வகை இருக்கிறது, அதுதான் 300. இப்படி இதனுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு சட்டத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கின்ற பொழுது நமக்கு புரிதல் என்பது எளிதாக இருக்கும். அப்ப நியாயப்படுத்தக்கூடிய மரணங்களை பொறுத்தவரை செக்ஷன் 76 என்ன சொல்றாங்க? மேல்நிலை அதிகாரி ஒரு உத்தரவு போடுறாரு, கீழ்நிலை அதிகாரி அதை செயல்படுத்துறாரு. ஒரு சட்டவிரோதமான கூட்டம் இருக்கிறது, அதை நோக்கி துப்பாக்கியால் சுடுங்கன்னு சொல்லி ஒரு கமாண்டர் உத்தரவு போடுறாரு, ஒரு சீப் கமாண்டர். கீழ்நிலை அதிகாரி அந்த மிலிட்டரி மேன் ஷூட் பண்றாரா இல்லைங்களா? அதுதான் 76.
இது நியாயப்படுத்தக்கூடியது. செக்ஷன் 77 ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாரு, தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில ஜெயில இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர் அந்த நபரை தூக்குல போடுறாரு. அதுக்காக அந்த கடைநிலை ஊழியர் மீது வழக்கு போட முடியுமா? முடியாது. கோர்ட் உத்தரப்படி தூக்கு தண்டனை நிறைவேற்றினார். அதான் அவர் செய்த வேலை. இது செக்ஷன் 77. செக்ஷன் 78 ஒரு நீதிமன்ற தீர்ப்புல தூக்கிலிடும் அதிகாரி, அந்த அதிகாரிக்கு குற்றம் விளைவிக்கும் எண்ணம் எதுவுமே கிடையாது. குற்றம் விளைவிக்கும் செயல் அவர் செய்யறாரா? கிடையாது. அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே ஒருத்தனை கொலை பண்ணிருக்கான். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு வருது. பச்சான் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வழக்குல சொல்லிட்டாங்க, அரிதிலும் அரிதான வழக்குல நீங்க தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. அவன் செய்த கொலைக்கு சட்டத்தின்படி ஒரு நீதிபதி அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாரு. அதுக்காக நீதிபதியின் மீது வழக்கு போட முடியுமா? முடியாது. நீதிபதி ஒரு குற்றம் புரிந்தவரா? மரண விளைவிக்கும் குற்றம் செய்தவரா? கிடையாது. இதான் 78. செக்ஷன் 79 என்ன சொல்றாங்க? ஒரு நியாயமானது, நல்லெண்ணத்தோடு நம்பும்படி ஒருவரால் செய்யப்படக்கூடிய செயல். இங்க மரணம் ஒரு குற்றமே கிடையாது. ஒரு விஷயத்த சொல்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் சொல்றாரு. கேட்ட உடனே இறந்து போயிட்டார் பேஷண்ட். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இருக்கிறது. எம்எஃப் 76 79 மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஐபிசிலே. அப்ப ஒரு பொருண்மை பற்றிய தவறின் காரணமாக தாம் செய்வது சட்டப்படி நியாயமானது என்று நல்லெண்ணத்தோடு ஒருவர் நம்பும் பொழுது அவரால் செய்யப்படும் செயல் மரணமே ஏற்பட்டாலும் அது குற்றம் கிடையாது. இது 79. இதை எல்லாவற்றையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இதை 81 நல்லெண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யறாரு. அநேகமா தீங்கு இங்க மரணத்தை விளைவிக்க கூடும் என்ற ஒரு அறிவு இருக்கிறது. இருந்தாலும் செய்கின்ற பொழுது செக்ஷன் 81 என்ன ஆகுதுங்க? மரணம் ஏற்படுதா இல்லைங்களா? ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக. அப்ப 76 இருந்து 106 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பார்க்க வேண்டும். அதிலும் 96 இருந்து 106 பிரைவேட் டிஃபென்ஸ் இதையும் பார்க்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்துத்தான் இப்ப நம்ம 299க்கும் 300க்கும் அதற்கான வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியும். சரிங்க, சட்டவிரோதமான மரணம் இருக்கிறது, கல்பபிள் ஹோமிசைடு இருக்கிறது, மர்டர் இருக்கிறது. ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றம், ஒரு கொலை குற்றம் ஆகியவை சட்டத்திற்கு விரோதமானதாக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை செய்பவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். மரணம் விளைவிக்கும் குற்றம்னா என்ன? மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற கருத்துடன் with the intention of causing death அல்லது மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய உடல் காயத்தை விளைவிக்கும் கருத்துடன் with the intention of causing such bodily injury as is likely to cause death. மூன்றாவதாக அத்தகைய செய்கையால் தாம் மரணம் அநேகமாக விளைவிக்க கூடும் என்ற அறிவுடன் with the knowledge that he is likely by such act to cause death. இந்த மூன்று விஷயங்கள் தான் சார் மரணம் விளைவிக்கும் குற்றம், கல்பபிள் ஹோமிசைடு. முதலாவதாக மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற கருத்துடன் செயல்படுவது. இரண்டாவது, மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய உடல் காயத்தை ஏற்படுத்துவது. மூன்றாவதாக, ஒரு செய்கையின் மூலமாக அநேகமாக மரணம் விளைவிக்க கூடும், மரணம் நிகழக்கூடும் என்ற அறிவுடன். இந்த மூன்று விஷயங்கள் தான். ஒன்று இன்டென்ஷன், இன்னொன்று இன்ஜரி, மூன்றாவது இன்சைட். இன்சைட் என்று சொல்வார்கள் அல்லது நாலேஜ் என்று சொல்வார்கள். 299 படிக்கின்ற பொழுது இந்த ட்ரிபிள் ஐ படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஐக்கு அப்ரிவேஷன் இன்டென்ஷன், இரண்டாவது ஐக்கு இன்ஜுரி, மூன்றாவது ஐக்கு இன்சைட் என்று சொல்வார்கள் அல்லது நாலேஜ் என்று சொல்வார்கள். அப்ப மூன்று எக்ஸ்பிளனேஷன் இருந்தது, மூன்று இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அப்ப எடுத்துக்காட்டு என்ன? மரணத்தை விளைவிக்கும் கருத்துடன் அல்லது அதனால் மரணம் அநேகமாக விளைவிக்கப்படும் என்ற அறிவோடு ஒரு குழியின் மீது குச்சிகளையும்
சருகுகளையும் ஏ என்பவர் பரப்பி வைக்கிறார். குறிப்பா இந்த தேனி சைடு, ஈரோடு சைடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மலை காடு இருக்கிறது. ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பள்ளத்தை வெட்டி கீழே நல்ல கூர்மையான மூங்கில் குச்சிகளை வைத்திருப்பார்கள். காட்டில் மான் இருக்கின்ற பொழுது அதை கரெக்டா விரட்டிட்டே வருவாங்க. அந்த குழியில ஜம்ப் பண்ணி விழுந்தா ஒரு மான் எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணுன்ற அந்த லெவல் பார்த்து குழி வச்சு வெட்டியிருப்பாங்க. அந்த குழியில பாத்தீங்கன்னா நல்ல கூர்மையான குச்சி ஆயுத மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த இடத்துக்கு வர மாதிரி அந்த ஹண்டர்ஸ் வந்து துரத்திட்டே வருவாங்க, வேட்டையாடரு. அப்ப அந்த வேட்டைக்காரர் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது அந்த மான் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்றப்ப கரெக்டா அந்த பள்ளத்துல குதிக்கும். பள்ளத்துல குதிக்கின்ற பொழுது அங்கே ஏற்கனவே செட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குச்சியின் மீது விழுகின்ற பொழுது அந்த மான் வயிற்றில் அந்த குச்சிகள் பாய்ந்து மான் இறந்து. அதை போலதான் ஏ என்ற ஒரு நபர் இசட் என்ற ஒரு நிலத்தில உறுதியாக இருப்பதாக எண்ணி அதன் மீது நடக்கின்ற பொழுது உள்ளே விழுவதன் மூலமாக கொல்லப்படுகிறார். அப்ப ஏ மேற்கண்ட குற்றத்தை புரிந்தவராகிறார். இரண்டாவது, இசட் என்பவர் ஒரு புதருக்கு பின் இருப்பது ஏ என்பவருக்கு தெரியும். இதனை பி அறியாமல் இசட்டின் மரணத்தை விளைவிக்கும் கருத்தோடு அல்லது அநேகமாக இசட்டிற்கு மரணம் ஏற்படலாம் என்று கருதி அநேகமாக இசட்டிற்கு மரணம் விளையலாம் என்று அறிந்திருந்து பியை அந்த புதரை நோக்கி சுடும்படி ஏ என்பவர் தூண்டுகிறார். ஏ என்பவருக்கு தெரியும் சி என்பவர் ஒரு புதருக்கு பின்னாடி இருக்கிறாருன்னு தெரியும். ஏ என்ன பண்றாரு, பி கிட்ட சொல்றாரு, நீ துப்பாக்கியால் அந்த புதரை நோக்கி சுடுங்கன்னு சொல்றாரு. ஆனா புதருக்கு பின்னாடி சி என்பவர் இருப்பது பிக்கு தெரியாது, பாபுக்கு தெரியாது. அன்பு என்ன சொல்றாரு, நீங்க அந்த புதரை நோக்கி சுடுங்கன்னு சொல்லி பாபு கிட்ட கேட்கிறாரு. பாபு கையில் இருக்கிற பிஸ்டலால புதரை நோக்கி சுடுறாரு. ஆனா புதருக்கு பின்னாடி சந்திரன் என்ற ஒரு ஆள் இருப்பது ஏ என்பவருக்கு தெரியும். ஆனா சுடுறாரு பாருங்க பி, பாபுக்கு தெரியாது. அன்புக்கு தெரியும் புதருக்கு பின்னாடி சந்திரன் இருக்கிறான், ஆனா பாபுக்கு தெரியாது. அன்பு என்ன பண்றாரு, ஏ என்பவர் பாபு கிட்ட சொல்றாரு, அந்த புதரை நோக்கி சுடுங்கன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில அந்த துப்பாக்கி சூடு நடக்கிறது. புதருக்கு பின்பாக இருந்த சந்திரன் இறந்து போகிறார். இங்க யார் குற்றவாளி? துப்பாக்கியால சுட்ட பாபு குற்றவாளியா கிடையாது. ஏன்னா பாபுக்கு தெரியாது, புதருக்கு பின்னாடி சந்திரன் இருக்கிறாருன்னு பாபுக்கு தெரியாது. அன்பு சொன்னார்ன்றதுனால அந்த காட்டுவாசி சட்டவிரோதமாக ஒன்றை செய்தாலும் பி என்ற நபரை கொல்ல வேண்டும் என்ற கருத்தோ அல்லது தன் செய்கை பியின் மரணத்தை விளைவிக்கும் என்ற அறிவோ இங்கு கிடையாது. எனவே ஏ என்ற நபர் மரணம் விளைவித்த குற்றத்திற்கு ஆளாக மாட்டார். ஒரு நரிக்குறவர் வர்றாரு, துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாரு, பறவையை நோக்கி சுடுறாரு. ஆனா அந்த புதருக்கு பின்னாடி இருந்த பாபு என்ற ஒரு ஆள் இருப்பது அவருக்கு தெரியாது. அவர் சுட நினைச்சது, சுட்டது ஒரு பறவை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, அதை சுட்டு எடுத்துட்டு போகணும்னு தான் அவர் சொல்றாரு. அந்த புதருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாருன்னு இவருக்கு தெரியாது. இந்த ஜிப்சிக்கு தெரியாது, இந்த ஹண்டருக்கு தெரியாது. பறவை நோக்கி சுடுறாரு. அந்த புதருக்கு பின்னாடி இருந்த பாபு என்ற ஒரு ஆள் இறந்து போயிட்டார். சுட்டவருக்கு பாபுவை சுட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. நாம் துப்பாக்கியால் சுட்டால் அநேகமாக புதருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாபு என்பவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும், மரணம் ஏற்படும் என்ற அறிவும் கிடையாது. எனவே இந்த ஹண்டர், இந்த வேட்டைக்காரர் அந்த பறவையை நோக்கி சுடுறாரு. ஆனால் அந்த பறவை உட்கார்ந்த இடத்துக்கு பின்னாடி, அந்த புதருக்கு பின்னாடி ஒரு மனிதர் இருப்பது இந்த வேட்டைக்காரருக்கு தெரியவில்லை. வேட்டைக்காரருக்கு அந்த புதருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாபு என்ற நபரை சுட வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது. ஒருவேளை சுட்டால் அங்க பாபுக்கு மரணம் ஏற்படும் என்ற அறிவும் கிடையாது. எனவே அந்த வேட்டைக்காரருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. மரணம் விளைவித்த குற்றத்திற்கு ஆளாக மாட்டார். ஆக 299 பொறுத்தவரை 3 விளக்கங்கள் இருக்கிறது, 3 எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. இந்த 6 விஷயங்களுக்குள்ளாக ஒரு செயல் செய்யப்படும் பட்சத்தில்
அது கல்பபிள் ஹோமிசைட், நாட் அமௌண்டிங் டு மர்டர். பழைய கேஸ்ல சொல்றாங்க, ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய வியாதி இருக்கு, அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப அவசப்பட்டுட்டே இருக்க, பல வருஷமா அவரால் வந்து அந்த வியாதியிலிருந்து குணமடையலை. அந்த பேஷண்ட இந்த டாக்டர் பலமா அடிக்கிறாரு, கொஞ்ச நாள்ல அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டார். டாக்டர் மீது அல்லது இந்த பேய் பிசாசு ஓட்டுவாங்க, அல்லது சித்த வைத்தியம், இந்த மாதிரி சில டாக்டர் மருத்துவர்கள் இருக்காங்க. சில பேர் கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா சூடு போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை பல வருஷமா ஒரு நோய் குணமடையலன்றதுக்காக அடிக்கிறாரு. அடிச்சா இந்த நோய் வந்து குணமடைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவ்வாறு தாக்குகின்ற பொழுது அந்த நோய்வாய்ப்பட்டு இருந்த அந்த நபர் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிட்டாரு. அப்ப யார் அடித்தாரோ அவர் மரணம் விளைவிக்கும் குற்றம் புரிந்தவராகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், சில பேர் நீண்ட நாள் நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டிலே பரம்பல் அடிச்சா நோய் குணமடைஞ்சிடும், சூடு வைத்தால் நோய் குணமடைந்து விடும். அப்ப நோய்வாய்ப்பட்டவங்க நாங்க பல டாக்டர்கிட்ட போயிட்டுங்க, பல வருஷமா அந்த நோய் தீர்க்கவே முடியல, டெய்லி அவசப்படுறான், உயிருக்கு போராடுறாரு இந்த நபர், எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அந்த நபர் பெரம்பால் அடிக்கிறாரு அல்லது சூடு வைக்கிறாரு, இதனால் அந்த பேஷண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிட்டார். அப்ப பெரம்பால் அடித்து வைத்தியம் பார்த்தாருங்களே, அவர் மீது 302 வருமா? வராது. 304 தான் அவரை தண்டிக்க முடியும். மரணம் விளைவிக்கும் குற்றம் புரிந்ததாகத்தான் கல்பபிள் ஹோமிசைடு என்று சொல்லி 304 தான் அவரை நாம தண்டிக்க முடியும். ஒருத்தர் பிடிச்சிட்டு வர்றாங்க, ஒரு பெண்ணை கடத்திட்டு வர்றாங்க, அந்த பெண் சத்தம் போடாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாயில துணியை வச்சு அடைச்சிடுறாரு. ஆனா கொலை செய்யணும் எண்ணம் கிடையாது. இவங்க சத்தம் போட்டு கத்துனாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நம்ம மேல கேஸ் வந்து நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண்மணி வெளியில சத்தம் போடக்கூடாது என்பதற்காக அவருடைய வாயில் துணியை வைத்து திணித்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதனால அந்த பெண் மூச்சு திணறல் ஏற்பட்டு சஃபகேஷன் ஆகுது, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அவர் மீது என்ன வழக்கு தொடுக்க முடியும்? அந்த குற்றவாளிக்கு கொலை செய்யும் கருத்து எதுவுமே இல்லை, ஓகே. ஆனால் வாயில துணியை வச்சு அடைச்சா அநேகமாக அவங்க இறந்து விடுவாங்கன்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு, குறைந்தபட்ச உடல் காயம், வாயில துணி வச்சு அடைச்சா கண்டிப்பா வந்து உடற்காயம் ஏற்படும். அப்ப உடற்காயத்தை அவர்கள் விளைவித்துள்ளதாக பிரிவு 299 கிளாஸ் C படி மரணம் விளைவித்த குற்றத்திற்காகத்தான் அவர் தண்டிக்கப்படுவார். ஒரு பெண்ணை கடத்துறாரு, அவங்க சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக வாயில துணியை வச்சு அடைக்கிறாரு. ஆனா இவருக்கு தெரியும், துணியை வைத்து அடைத்தால் அநேகமாக அவங்க இறந்துருவாங்க, மூச்சு திணறல் ஏற்படும், அநேகமாக இந்த காயத்தை உண்டு பண்ண, வாயில மூச்சு குழலுக்குள்ளாக காயத்தை உண்டு பண்ணுன்னு ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறது. ஆனா கொலை செய்யணும் எண்ணம் கிடையாது. இவங்க சத்தம் போடக்கூடாது, அதுக்காக வாயில துணியை வச்சு அடைச்சாரு, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப இவர் மீது என்ன வழக்கு போட முடியும்? 302 போட முடியுமா? 299C தான் அதன்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கத்தின்படி இவர் கல்பபிள் ஹோமிசைடு செய்திருக்கிறார். அப்ப 304 தான் அவரை கன்விக்ட் பண்ண முடியும். AIR 1916 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 651 இந்த வழக்குல தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. செங்கோட கவுண்டன் கேஸ். ஒரு கணவன் தன் மனைவியை காலால் அவள் உடலின் பின்பாகத்தில் எட்டி உதைக்கிறாரு, அந்த பெண் கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இதுல அடிப்பட்ட அந்த உதை அநேகமாக மரணத்தை விளைவிக்கும் என்ற குறைந்தபட்ச அறிவு இருக்கிறது. அப்ப அந்த கணவனுக்கு கல்பபிள் ஹோமிசைடு பண்ணாருன்னு சொல்லிட்டு 299C படி அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஒரு ஆளை எட்டி உதைக்கிறேன்னு சொன்னா அவர் கீழே விழுந்தா செத்துருவான்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப நமக்கு அறிவு இருக்கிறது, குறைந்தபட்சம் எட்டி உதைக்கிறோம், கீழே விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்ப அது மர்டர்ல வருமா? வராது, கல்பபிள் ஹோமிசைடு. அப்ப 299 கிளாஸ் C படி கல்பபிள் ஹோமிசைட்ல வரும். அப்ப குற்றமுறு வன்முறைக்கான தாக்குதல், கிரிமினல் போர்ஸ் இருக்கிறது. ஒரு ஹர்ட் காயம் ஏற்படுத்துவது, ஒரு கிரீவியஸ் ஹர்ட் கொடும் காயத்தை ஏற்படுத்துவது. அப்ப 304 தான் தண்டனை கொடுக்க முடியும். நம்ம சார்ஜ் ஃப்ரேமிங் தனியா இருக்கிறது.
இந்த மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்து அது சிஜே எக்ஸாமா இருக்கலாம், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமா இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் டிஜே எக்ஸாமா இருக்கலாம், அல்லது ஏபிபி எக்ஸாமா இருக்கலாம். இது போன்ற எடுத்துக்காட்டு தான் கொடுப்பார்கள். நாம தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். அப்ப 299 படிக்கிறோம் என்று சொன்னால் 3 எக்ஸ்பிளனேஷன் தரவா இருக்க வேண்டும், 3 இல்லுஸ்ட்ரேஷன் தரவாக இருக்க வேண்டும். இந்த 6 விஷயங்களுக்குள்ளாகத்தான் 299 மேட் அவுட் ஆகும். இப்ப 299 மேட் அவுட் ஆகுது என்று சொன்னால் 304ல தான் கன்விக்ஷன் கொடுக்க முடியும். 299 மேட் அவுட் ஆகல, நேரடியா கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் 302ல 300 வந்து டிஃபைன் பண்றாங்க மரணம் என்றால் என்னன்னு சொல்லி. 302ல அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்க முடியும். இப்ப இந்த 299ஐ நாம் தரவாக பார்த்து விட்டோம். இன்டென்ஷன், இன்ஜுரி, இன்சைட் அல்லது நாலேஜ், இது 3 தான் விளக்கம். 3 எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். பிட், புஷ், ஃபால். ஒரு குழி வெட்டி வச்சு ஒரு ஆள் அதுல விழுந்தால் இறந்துருவாருன்னு சொல்றாங்க. ஒரு புதருக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாரு, ஆனா சுடுறவருக்கு தெரியாது புதருக்கு பின்னாடி அந்த நபர் இருக்கிறாருன்னு சொல்லி, இருந்தாலும் சுடுறாரு. ஏ என்ற நபர் சுட சொல்றாரு பி கிட்ட. அதை நம்பி இவர் புதரை நோக்கி சுட்டாரு. புதருக்கு பின்னாடி இருந்த சந்திரன் இறந்து போயிட்டாரு. ஆனா சுட்ட பிக்கு தெரியாது புதருக்கு பின்னாடி சந்திரன் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப யாருக்கு தண்டனை? ஏக்கு தான் தண்டனை. அவர் தானே தூண்டி விட்டாரு அந்த புதரை நோக்கி சுடுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஃபவுல். ஒரு வேட்டைக்காரர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பறவை நோக்கி சொல்றாரு. அந்த பறவை உட்கார்ந்த இடம் ஒரு புதர். அந்த புதருக்கு பின்னாடி இருந்த ஒரு நபர் இறந்து போயிட்டாரு. அந்த வேட்டைக்காரருக்கு புதருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறார் என்ற விவரம் தெரியாது. எனவே அந்த வேட்டைக்காரரை தண்டிக்க முடியாது. இதுதான் 3 எடுத்துக்காட்டு. 3 இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு, 3 எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. இந்த 6 விஷயங்கள் தான் சார் 299. அடுத்தது மர்டர். இதை பார்க்கின்ற பொழுது 4 விஷயங்கள் 5 விஷயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும். விதிவிலக்கு 5 சூழ்நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன். இரண்டாவது பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸீடிங். மூன்றாவது பப்ளிக் சர்வெண்ட் எக்ஸீட்ஸ். நான்காவது ஹீட் ஆஃப் பேஷன். ஐந்தாவது கன்சென்ட். இந்த 5 விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். மரணம் விளைவிக்கும் குற்றம், கொலை குற்றம் ஆகாத சூழ்நிலைகள். அப்ப மிட்டிகேட்டிங் எலிமெண்ட்ஸ், தணிவிக்கும் கூறுகள். நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. நெருப்பு எரியுதுன்னா ரொம்ப பவரா இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு தணிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருங்க அப்படின்னா அதனுடைய வீரியத்தன்மை குறையுதுன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த விதிவிலக்குகள் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் ஒரு அருமையான 5 எதிர்வாதங்கள். ஒரு குற்றவாளி கடுமையாகவும் திடீரென்றும் ஆத்திரமூட்டப்பட்டதின் வாயிலாக தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை இழந்து விட்டார். அவ்வளவு கோபமாயிட்டாரு. அவரே நினைச்சாலும் he cannot be controlled himself. அந்த அளவுக்கான கோபத்துக்கு ஆளாகி விட்டார். அதனால தவறுதலாக அல்லது தற்செயலாக ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினால் அது கொலை குற்றமாகாது, மரணம் விளைவிக்கும் குற்றமே. கொலை குற்றம் என்பது வேறு, கல்பபிள் ஹோமிசைடு என்பது வேறு. கல்பபிள் ஹோமிசைடு என்று சொன்னால் மரணம் விளைவிக்கும் குற்றம். முதலாவதாக ஆத்திரத்தை பிறர் ஊட்டுவதற்கு பதிலாக தன்னிச்சையாகவே தன்னைத்தானே வழியே தேடிக்கொண்டிருத்தல் கூடாது. அவருக்கு அவரே செக்ஷன் 85 நம்ம படிச்சிருப்போம் ஐபிஎஸ்ல. செக்ஷன் 95 பெஸ்டான எவிடன்ஸ் அதுதான். இவர் வேணும்னே குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாருன்னு சொன்னா அது ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல வராது. சில பேர் குடிப்பதற்கு முன்பாக குடித்து விட்டு இந்த நபரிடம் சண்டை போட வேண்டும், இந்த நபரை அசிங்கமாக திட்ட வேண்டும் என்று சொல்லி மனதில் ஒரு உட்கருத்தோடு நினைத்து கொண்டு குடிச்சிட்டு போயிட்டு பிரச்சனை பண்றாரு. 95 ஐபிஎஸ் ஜுடிஷியல் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். ட்ரிவியல் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. குறிப்பாக ட்ரங்கார்ட் பர்சன், குடிகாரன், இவங்களுக்கு தான் பொருந்தும். ஒரு ஆத்திரத்தை பிறர் ஊட்டுவதற்கு பதிலாக தன்னைத்தானே தம்மிச்சையாக வழியை தேடிக்கொண்டிருத்தல் கூடாது.
நீங்களே கோவப்பட்டு நீங்களே ஒருத்தரை கொலை செய்துட்டு இல்ல நான் கோபத்தின் அடிப்படையில் தான் கொலை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. இரண்டாவதாக அந்த ஆத்திரமானது ஒரு பொது ஊழியர் தம் அதிகாரத்தை செயல்படுத்துகின்ற பொழுது அவருக்கு எதிராக ஏற்பட்டிருக்க கூடாது. மூன்றாவதாக ஒருவர் தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது அவருக்கு எதிராக அந்த ஆத்திரமானது ஏற்பட்டிருக்க கூடாது. இதனுடைய அர்த்தம் என்ன? மரணம் விளைவிக்கும் அளவிற்கு ஆத்திரம் உண்டாக்கப்பட்டதா என்பதை சூழ்நிலையை பொறுத்துதான் முடிவு செய்ய முடியும். அப்ப கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனை பொறுத்தவரை இதுல 3 வழக்குகள் மிக முக்கியமான வழக்குகள். எக்ஸ்பிளனேஷன் ஒன்றுக்கான வழக்கு மிக மிக பெஸ்டான வழக்கு. KM நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. KM நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. AIR 1962 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 605. AIR 1962 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 605. KM நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. செக்ஷன் 300 முதல் விதிவிலக்கை சொன்ன மிக முக்கியமான வழக்கு. இதுல கப்பற்படை அதிகாரி, அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவரது மனைவி தனக்கும் எக்ஸ் என்ற மற்றொரு நபருக்கு இடையே கள்ள தொடர்பு உள்ளது என்பதை தனது கணவர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த கப்பற்படை அதிகாரியானவர் தனது கப்பலுக்கு போயிட்டு அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல பிஸ்டல் வச்சிருக்காரு. அந்த பிஸ்டலை எடுத்துட்டு வந்து அதுல 6 தோட்டாக்கள் நிரப்பப்பட்டு எக்ஸ் என்ற அந்த கள்ளக்காதலன் குடியிருந்த வீட்டுக்கு போயிட்டு அவரை சொல்றாரு. கள்ளக்காதலன் படுத்துட்டு இருக்கார் பெட்ல. அந்த படுக்கையில் நுழைந்து அவரை சுட்டு கொலை செய்கிறார். பிறகு காவல் நிலையத்தில் வந்து அவரே சரண்டர் ஆயிட்டார். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. மனைவி சொல்றாங்க தன் கணவர்கிட்ட, எனக்கும் எக்ஸ் என்பவருக்கும் தொடர்பு இருக்குதுங்க, உண்மைதாங்க. அப்ப அந்த கப்பல் படை வீரருக்கு உடனே கோவம் வருது. நேரா கப்பலுக்கு போறாரு. கப்பல் இருக்கிற ஒரு ரூம்ல, ஒரு அறையில ஒரு பாக்ஸ்ல இருந்த துப்பாக்கி எடுக்கிறாரு. 6 தோட்டம் அதுல வந்து நிரப்புறாரு. நேரம் அந்த கள்ளக்காதலன் வீட்டுக்கு வராரு. அங்க அந்த கள்ளக்காதலன் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. படுக்கையிலேயே அவரை சுடுறாரு. செக்ஷன் 300 கீழான முதல் விதிவிலக்கு, அதாவது கடுமையாகவும் திடீரென ஆத்திரமூட்டப்பட்ட நிலையில் மரணம் விளைவித்தல் வருகிறதா என்பது. இந்த எக்ஸப்ஷன்ல இது வருதா இல்லையா? இதுதான் இந்த KM நானாவதி வழக்குல நம்முடைய மேன்மைமிகு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு ரொம்ப டீடைல்டா அலசி ஆராய்ஞ்சாங்க. ஒருவர் மற்றவர்களுடைய செயலினால் கடுமையாகவும், மற்றவர் செயல் என்னது? இந்த கப்பல் படை வீரர் அவருடைய மனைவியோடு வேற ஒரு எக்ஸ் என்ற ஒரு ஆள் கள்ள தொடர்பு வச்சிருக்கிறான். இத மனைவியே ஒத்துக்கிறாங்க. அதனால மற்றவனுடைய செயல், அந்த எக்ஸனுடைய செயலால் ஒருவர் ஆத்திரம் அடைகிறார். கப்பல் படை வீரர் ஆத்திரம் அடைகிறார். திடீரென ஆத்திரமூட்டப்பட்டு இருக்கிறாரா இல்லையா? இங்கதான் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க. இந்த வழக்குல தான் 4 விஷயங்களை அலசி ஆராய்ந்தாங்க. ஒன்று, குற்றம் சாட்டப்பட்டவர் வாழ்ந்து வருகிற அதே வகுப்பை சேர்ந்த தகுதியான ஒரு மனிதனை, ரீசனபிள் மேன். அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் இருந்த அதே நிலையில் வைத்தால் அவர் தன்னுடைய தன்னிலையை செல்ஃப் கண்ட்ரோல் இழக்கும் அளவிற்கு ஆத்திரம் அடைந்திருக்கிறாரா இல்லையா? கோபப்படுறனா அந்த கோபத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்னுடைய கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? எந்த சூழ்நிலையில் என்னுடைய கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை பற்றி தான் இங்க இந்த வழக்கில அலசி ஆராயிறாங்க. அப்ப தன் நிலையை மறக்கும் அளவிற்கு, இழக்கும் அளவிற்கு ஆத்திரம் அடைந்திருக்கிறாரா இல்லையா? ஆத்திரம் அடைந்திருந்தால், ஆம் என்று விடை வந்தால், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடுமையான மற்றும் திடீரென ஆத்திரம் அடைந்துள்ளார் என்றே கருத வேண்டும். கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் தான், அதனால்தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப 300ல வராது, பொருந்தும். சைகை காட்டினவனே சில பேர் கோபம் வரும், வேற வழி இல்லை, சைகையால காட்டுவான். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து
சைகையாலே 9 என்று காட்டுவான். அப்ப அவனுக்கு கோபம் வரும். என்ன போயிட்டு எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு கீழே கிடந்த ஒரு தடி எடுத்து அடிச்சிருவான். அப்ப சைகையின் மூலமாக கூட ஒரு கொலை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப திடீர்னு ஆத்திரத்தை ஏற்படுத்துறாரா இல்லைங்களா? சில சொற்களும் சைகைகளுமே தனது நிலையை மறக்க செய்வது. அப்ப திடீர் ஆத்திரத்தை ஏற்படுத்தக்கூடியது. செக்ஷன் 300 கீழான மேற்படி முதல் விதிவிலக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பொருந்தும். இந்த குற்றத்தால் பலியான நபரின் முந்தைய செயலால் தோற்றுவிக்கப்பட்ட மனநிலையின் பின்னணியை அவரது பிந்தைய செயல் குற்றம் புரிவதற்கான கடுமையான மற்றும் திடீரென ஆத்திரம் மூட்டுதலுக்கு அது காரணமாக இருந்ததா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குற்றத்தால் பலியான நபரின் முந்தைய செயலால், இங்க எக்ஸ் என்ற நபரை இந்த கப்பல் படை வீரர் சுட்டு கொண்டுட்டாரு. எக்ஸ் தான் கப்பல் படை வீரருடைய மனைவியோடு கள்ள தொடர்புல இருந்தவர். அப்ப எக்ஸினுடைய, அதாவது இந்த கொலையில் பலியான நபரின் முந்தைய செயலால், அவர் உயிரோடு இருந்தப்ப அவரால் செய்யப்பட்ட செயல், அதனால் தோற்றுவிக்கப்பட்ட மனநிலையின் பின்னணி, அவரது பிந்தைய செயல் மற்றும் குற்றம் புரிவதற்கான கடுமையான மற்றும் திடீரென ஆத்திரமூட்டுதலுக்கு காரணமாக இருந்ததா என்பதை நிர்ணயிப்பதற்காக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏ என்பவர் பி வந்து சுட்டு கொண்டுட்டாரு. அப்ப பி உயிரோடு இருந்தப்ப அவருடைய முன்னாடி செயல் எப்படி நடந்துகிட்டாரு, அந்த செயலால் இப்பொழுது பி என்பவருக்கு பிந்தைய நேரத்துல அந்த அளவுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்கிறதா இல்லையா, இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஆத்திரத்தால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் விளைவிக்கப்பட்ட ஒரு மரண அடியை கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர, காலம் கடந்ததால் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அடங்கிய பிறகு அல்லது முன்கூட்டியே திட்டமிட்டு விளைவிக்கப்பட்ட மரண அடியை கருத்தில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நானாவதி வழக்கில் இந்த 4வது பாயிண்ட் மிக மிக முக்கியம். சுப்ரீம் கோர்ட் இதை வச்சுதான் தீர்மானிச்சாங்க. உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு ஆத்திரமூட்டத்தினால கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அவரை அடிச்சு கொண்டுட்டேன்னு சொல்றாரு, ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. எனவே 302 எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காலம் கடந்து நீங்க ஏதாவது ஒரு காரியம் செய்து விட்டு, நானாவதி வழக்கில் 4வது பாயிண்ட் எனக்கு பொருந்துங்க, எனக்கு டிஃபென்ஸுங்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்த ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது. அப்ப ஜெனரல் எக்ஸெப்ஷன் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன், எனக்கு பொருந்தும், என்ன எனக்கு தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுக்காதீங்க, குறைஞ்சபட்சம் 10 வருஷம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதை கேட்க முடியுமா? முடியாது. இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தை 4வது பாயிண்ட் தான் கணக்கில் எடுத்தாங்க. KM நானாவதி வழக்கில் என்னவென்று சொன்னால், மனைவி கணவர் வந்த உடனே சொல்லிட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாங்க, எனக்கும் எக்ஸ் என்பவருக்கு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு மனைவி தன் கணவனான அந்த கப்பற்படை தலைவருக்கு சொல்லிட்டாங்க. அதை கேட்டவனே இவர் கோபம் வந்து போச்சு. அந்த நேரத்துல தன்னுடைய நிலையை இழந்தவராக அந்த கப்பல் படை வீரர் கண்டிப்பாக இருந்திருக்கலாம், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த அங்கிருந்து துப்பாக்கியை தேடி சில அலுவல்களையும் பார்த்து விட்டு வராரு, டியூட்டியும் பார்த்துட்டு வராரு. அதன் பிறகு தனது காரை தனது மனைவியினுடைய கள்ளக்காதலன் அலுவலகத்துக்கு போறாரு. ஆபீஸ்ல அந்த ஆள் இல்லை, மீண்டும் அவருடைய வீட்டுக்கு போறாரு. அவன் படுத்திருந்த அறையை தேடி கண்டுபிடிச்சு அவனை சுட்டு கொல்றாரு. அப்ப டைமிங் பாருங்க, மனைவி சொல்லிட்டாங்க எனக்கும் எக்ஸ் என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு. கப்பல் படை வீரர் தனது மனைவியும் பிள்ளைகளையும் சினிமா தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டு தியேட்டர்ல படம் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா தான் பணிபுரிந்த கப்பலுக்கு வராரு. கப்பலுக்கு வந்து அங்கேயும் கொஞ்ச நேரம் டியூட்டி பாக்குறாரு, கடமை ஆற்றுகிறார். டியூட்டி பார்த்துட்டு அந்த கப்பல்ல இருந்த அறையில ஒரு இடத்துல இருந்த துப்பாக்கி எடுத்து 6 தோட்டாக்களை நிரப்பி அதன் பிறகு தன்னுடைய கார்ல அந்த எக்ஸனுடைய ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்ல விசாரிக்கிறாரு, எக்ஸ் அங்க இல்லை. உடனே எக்ஸனுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுல எல்லா ரூமும் தேடி பாக்குறாரு. அவருடைய பெட்ரூம் போறாரு. பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காரு எக்ஸ் நோக்கி சுடுறாரு, சுட்டு கொண்டுட்டார். இதுக்கு இடையில 3 மணி நேரங்கள்
கடந்து விட்டது. மனைவி சொல்லி 3 மணி நேரம், ஒரு சினிமா நார்மலா 2.5 மணி நேரம் சினிமா, ஒரு அரை மணி நேரம் பிரேக்னால 3 மணி நேரம் சினிமா தியேட்டர். இந்த 3 மணி நேரம் அவர் எடுத்துக்கினாரு. திடீர் என்று கோவப்பட்டு ஆத்திரமூட்டப்பட்டு அதனால் தன்னுடைய நிலையை இழந்திருந்தால் உடனே துப்பாக்கியால சுடுவாங்க. அடுத்த 10 செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த வழக்குல 3 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்ப இவருக்கு 3 மணி நேரத்துல ஒரு மனுஷனுக்கு கோபம் குறையுமா குறையாதுங்களா? கண்டிப்பாக குறைந்து விடும். மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து படம் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கப்பலுக்கு வந்து, கப்பல்ல இவர் ஏற்கனவே வேலை செஞ்சிருந்த டியூட்டியும் பாக்குறாரு. கொஞ்ச நேரம் டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு அங்க இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து 6 தோட்டாக்களை நிரப்பி இவருடைய கார்ல நேரா எக்ஸ் பணியாற்றக்கூடிய அந்த ஆபீஸுக்கு வராரு. விசாரிக்கிறாரு, கேட்கிறாரு, அங்க இல்ல எக்ஸ். உடனே எக்ஸ் இருக்கிற வீட்டை நோக்கி அவருடைய கார்ல பயணம் செய்யறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ரூமும் பாக்குறாரு. கடைசியா எக்ஸனுடைய பெட்ரூமை பாக்குறாரு. பெட்ரூம்ல எக்ஸ் படுத்துட்டு இருக்காரு. எக்ஸ துப்பாக்கியில சுட்டு கொலை பண்றாரு. இதற்குள்ளாக 3 மணி நேரம் கடந்து விட்டது. எனவே இந்த 3 மணி நேரத்திற்குள்ளாக திடீர் என்ற ஆத்திரமூட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய கோபத்தை அடக்க முடியவில்லை. தன் நிலையை மறந்துவிட்டோம். தன் கட்டுப்பாட்டை செல்ஃப் கண்ட்ரோல் நான் இழந்துட்டேன். எனவே இது எக்ஸப்ஷன் 1ல வருதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். அப்ப செக்ஷன் 300 முதல் விதிவிலக்குக்கு இது பொருந்தாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொன்னாங்க. இந்த 3 மணி நேரத்துல பக்காவா பிளான் பண்ணிருக்காரு. இந்த 3 மணி நேரத்துல அவருக்கு கோபம் ஏற்பட்டது உண்மைதான். அதே சமயத்துல இது திடீர் என்று ஆத்திரம் ஏற்பட்டதன் மூலமாக, ஆத்திரம் மூட்டுதலின் மூலமாக இவர் கொலை செய்யவில்லை. இவர் செய்தது செக்ஷன் 300 அதுல முதல் விதிவிலக்குக்கு இது பொருந்தாது. சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷனுக்கு இது பொருந்தாது. இவர் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் சொல்லி உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்தாங்க. திட்டமிட்டு கொலை செய்வதற்கும் திடீர்னு ஆத்திரப்பட்டு கொலை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. பக்கா பிளான் பண்ணிருக்காரு. 3 மணி நேரத்துல கப்பலுக்கு போயிருக்காரு, அங்க டியூட்டி பார்த்திருக்காரு, அதன் பிறகு துப்பாக்கி எடுத்திருக்காரு, அதுல 6 தோட்டாக்களை நிரப்பிருக்காரு. மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிட்டு சினிமா தியேட்டர்ல விட்டுட்டு படம் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு எக்ஸ் பணிபுரியக்கூடிய அந்த ஆபீஸ்க்கு வந்து விசாரிச்சிருக்காரு. அங்க இல்லாத பட்சத்துல எக்ஸனுடைய வீட்டுக்கு வராரு. அங்க எல்லா ரூமும் தேடி பாக்குறாரு. கடைசியா எக்ஸனுடைய பெட்ரூமை பாக்குறாரு. பெட்ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்காரு. எக்ஸ சுட்டுக் கொள்றாரு. அப்ப இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையை தவிர இது ஆத்திரமூட்டுதலின் காரணமாக இது ஏற்பட்டது கிடையாது. ஆத்திரத்தை பிறர் ஊட்டுவதற்கு பதிலாக தன்னிச்சையாகவே வலிய தேடி கொண்டிருத்தல் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப இது சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் என்ற வரையறைக்குள் வராது. திடீரென்று ஆத்திரம் மூட்டப்பட்டதன் காரணமாக இவர் கொலை செய்யவில்லை. இவர் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார். இதற்கான நேரங்கள் 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எக்ஸ் என்பவரை சுட்டுக் கொள்வதற்கு 3 மணி நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது கொலைதான். 300ல முதலாவது விதிவிலக்கு இவருக்கு பொருந்தாதுன்னு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்க. அதோடு மட்டுமின்றி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சாங்க. எக்ஸப்ஷன்ல வந்திருந்தா 10 வருஷத்துக்குள்ள வந்திருக்கலாம் அவர். இந்த 4வது வழக்கு மிக முக்கியமான வழக்கு இந்திய வரலாற்றில். ஜூரி ட்ரையல் நடந்த கடைசி வழக்கு இந்தியாவில் எதுனா 4வது வழக்கு தான். 9 பேர் இருந்தாங்க ஜூரல். இந்த கேள்வியை 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டாங்க. ஆனா அதன் பிறகு இந்த கேஸில் நடந்த விஷயம் வேற. வெறும் 3 வருஷத்துல அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அவ்வளவு அழகா இருப்பார் அவரு. இது அதன் பிறகு நடந்த நிகழ்வு. ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாலும் கூட. 2வது விதிவிலக்கு தற்காப்பு உரிமையில் வரம்பு மீறி செயல்படுதல், எக்ஸீடிங் தி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். தற்காப்பு உரிமையில் வரம்பு மீறி செயல்படுதல், எக்ஸீடிங் தி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். தன்னையும் தன் உடைமையையும் தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு போராடும் ஒருவர் சில நேரத்துல சட்ட வரம்பை மீறி செயல்படக்கூடும். அப்போது தன்னை தாக்குவோரை கொல்ல வேண்டும் என்ற கருத்தும் ஆலோசனையும் இன்றி பிறரை கொல்லலாம். இதனால் உண்டாகும் மரணம் விளைவித்த குற்றமே ஆகும், கொலை குற்றமாகாது. கொஞ்சம் ஏமாத என்ன அடிச்சு கொண்டு வேற வழி இல்ல, அவர்கிட்ட இருந்து ஆயுதத்தை பிடுங்கி அவரை வெட்டி கொண்டுட்டங்க.
கொஞ்சம் ஏமாந்துருந்தா என்கிட்ட இருக்கிற பொருள் அவர் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. வேற வழி இல்ல, அந்த போராட்டத்துல திருட வந்தவரை நான் அடிச்சு கொண்டுட்டேன். இது தற்காப்பு உரிமையில் வரம்பு மீறி செயல்படுதல், எக்ஸீடிங் தி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். தன்னையும் தன் உடைமையும் தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு போராடும் ஒருவர் சில வேளைகளில் சட்ட வரம்பை மீறி செயல்படக்கூடும். அப்பொழுது தன்னை தாக்குவோரை கொல்ல வேண்டும் என்ற கருத்தும் ஆலோசனையும் இல்லாமல் பிறரை கொலை செய்யலாம். இதனால் உண்டாகும் மரணம் விளைவித்த குற்றமே ஆகும். கொலை குற்றமாகாது, கல்பபிள் ஹோமிசைடு தான், மர்டர் கிடையாது. ஒரு பூட்டை உடைச்சு ஒரு வீடு புகுந்து ஒரு திருடன் திருடுறாரு. தாம் பிடிபட்டு விடுவோம் என பயந்து ஓடும் பொழுது அவனை வெகு தூரம் துரத்தி சென்று கொலை செய்ய நேர்ந்தால் கொலை செய்தவனுக்கு இந்த விதிவிலக்கு கிடைக்காது. 4வது வழக்கில் என்ன சொல்றாங்க? 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டிருக்காரு, பக்கா பிளான் பண்ணிருக்காரு, திட்டமிட்டு தான் கொலை செய்திருக்கிறார். இவருக்கு திடீர்னு ஆத்திரம்னா அடுத்த 10 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் கொலை பண்ணிருக்கணும் எக்ஸ் என்பவரை. ஆனால் 3 மணி நேரம் தரவாக திட்டமிட்டு மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் சினிமா தியேட்டர்ல ஒப்படைச்சிட்டு அவங்க சினிமா படம் பார்க்க வச்சுட்டு அதன் பிறகு கப்பலுக்கு வந்து அங்கே வேலை பார்த்து விட்டு அதன் பிறகுதான் துப்பாக்கி எடுத்துட்டு நேரா வராரு ஆபீஸ்க்கு வந்து, அங்க எக்ஸ் இல்ல. அதன் பிறகு வீட்டுக்கு தேடி போறாரு, அங்கதான் கொலை பண்ற. அப்ப 3 மணி நேரம் அங்க. 3 மணி நேரத்துல ஒருத்தர் திடீர்னு ஆத்திரம் வராது. எனவே அவர் செய்தது கொலைதான் சொல்லி அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. முதல் விதிவிலக்கு அவருக்கு பொருந்தாதுன்னு சொன்னாங்க. இந்த 2வது விதிவிலக்குல பாருங்க, ஒரு திருடன் பூட்டை உடைச்சு திருடுறான். அந்த திருடனை ரொம்ப தூரம் நீண்ட தூரம் துரத்துன்னு போயிட்டு அதன் பிறகு அவனை அடிச்சு கொண்டால் அவங்களுக்கு இந்த விதிவிலக்கு பொருந்துமா? பொருந்தாது. நீண்ட தூரம் ஓடுகின்ற பொழுது மனநிலை மாறும். ஒரு கிழவி ஒரு வயல்ல போயிட்டு நெற்கதிர்களை அறுத்துட்டாங்க, திருடிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஒரு படி அல்லது ஒரு மரக்கா அல்லது ஒரு கட்டு அளவுக்கு நெல்லை வந்து அறுத்து திருடிட்டாங்க ஒரு வயசான ஒரு பாட்டி. அதுக்காக அவங்கள அடிச்சு கொலை செய்துட்டு எனக்கு 300ல 2வது விதிவிலக்கு பொருந்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது மரணம் விளைவித்த குற்றவாளிக்கு 2வது விதிவிலக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் செய்தது கொலைதான். ஏன்னா அந்த நெல்லை பொறுத்தவரையிலும் குறைஞ்சது ஒரு 20 ரூபா 10 ரூபா பெருமானம் உள்ள நெல்லா இருக்கலாம். அந்த வயசான பாட்டி திருடிட்டாங்க, அதுக்காக அவங்களை அடிச்சு கொலை பண்ணா அது நியாயம் கிடையாது, அது கொலைதான். கோகுல்பாரி வழக்கில் இதை சொல்றாங்க. இது 1866ல நடந்த வழக்கு. இது இந்த 2வது விதிவிலக்கு பெஸ்டான கேஸ்ல நாதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், AIR 1973, Supreme Court, page number 665, AIR 1973, Supreme Court, page number 665. இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, அக்யூஸும் அவன் மனைவியும் சில கொஞ்சோண்டு நிலத்தை அவங்க லீஸுக்கு எடுத்து அதுல விவசாயம் பண்ணிட்டு வராங்க. குத்தகைக்கு எடுத்து அக்யூஸ்டும் அவங்க ஒய்ஃபும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை குத்தகை எடுத்து பயிர் செய்துட்டு வராங்க. பல வருஷம் போயிட்டு பல வருஷமா விவசாயம் செய்துட்டு வந்த இந்த சூழ்நிலையில நில உரிமையாளருக்கு குத்தக பாக்கிய கட்டளை. அவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு நிலத்தை வந்து குத்தகை எடுத்து பயிர் செய்யறாங்க, விவசாயம் பண்றாங்க. ஆனா நிலத்தினுடைய உரிமையாளருக்கு குத்தக பாக்கி தரணும். எனவே நில உரிமையாளர் அவர்களை நிலத்திலிருந்து நீங்க காலி பண்ணீங்க, குத்தகை விட்டா நீங்க என்ன குத்தகை வந்து சரியா தர மாட்டீங்க, நீங்க இனிமேல என் நிலத்துல வந்து நீங்க பயிர் செய்யக்கூடாது, நீங்க நிலத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்றாரு. அதோடு மட்டுமின்றி நீங்கள் குத்தகைக்கான பணத்தை தரவில்லை என்பதற்காக நீங்கள் விளைவித்த அந்த பயிர்களை நான் அறுவடை செய்து கொள்வேன், அறுவடை செய்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை இந்த குத்தகை பாக்கியை நான் சரி பண்ணிக்குவேன், கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கணவன் மனைவி அப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு பயிர் பண்ணிருக்கோம், நீங்க அதை அறுவடை பண்ணாதீங்க என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த அக்யூஸ்ட் என்ன பண்றாரு,
தன்னுடைய சொத்து. தற்காப்புரிமையை பொறுத்தவரை ரெண்டு விஷயம். ஒன்று தனது உடலுக்கு எதிராகவோ அல்லது தனது உடைமைக்கு எதிராகவோ ஒருவர் தீங்கு இழைக்கின்ற பொழுது அந்த தீங்கு இழைத்தவரை கொலை கூட செய்யலாம். இங்க பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருடைய நிலத்தை வந்து லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்றாங்க. ஆனா லீஸ் அமௌண்ட் தராம பெண்டிங் வச்சுட்டாங்க. நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்றாரு, நீங்க வந்து குத்தக பணம் தரல, அதனால நீங்க பயிர் செய்திருக்கிற அந்த பயிரெல்லாம் நான் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அறுவடை செய்கின்ற பொழுது அந்த நிலத்தினுடைய உரிமையாளரை, நாங்க கஷ்டப்பட்டு பயிர் பண்ணிருக்கோம், நீங்க எப்படி வந்து அந்த பயிரெல்லாம் வந்து நீங்க அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இவங்க என்ன பண்றாங்க, அடிச்சே கொண்டுட்டாங்க. யாரு, நிலத்தினுடைய உரிமையாளரை கொலை செய்துட்டாங்க. குத்தக பாக்கி தரல, அதனால வந்து நெல்லு விளை வச்சிருக்காங்க. நெல்லை வந்து இவர் போயிட்டு அறுவடை பண்றாரு. குத்தக பாக்கி பதிலா நீங்க விளை வச்ச நெல்லை வந்து நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அறுவடை பண்றாரு. அதனால அந்த குத்தகைக்கு இருந்த கணவன் மனைவி அந்த கணவர் என்ன பண்றாரு, அந்த நிலத்தினுடைய ஓனரை அடிச்சே கொண்டுட்டாரு. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கில் சொல்றாங்க, குற்றம் சாட்டப்பட்டவருடைய தற்காப்புரிமை என்ற எதிர்வாதத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதே வேளையில் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கையில் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் தான் அங்க வந்திருக்காரு. அப்ப குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரணத்தை அல்லது கொடுங்காயத்தை விளைவிக்க வேண்டும் என்ற எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி அங்க வந்திருந்துள்ளார். நிலத்துக்காரர் என்ன சொல்றாரு, நிலத்தினுடைய ஓனரே, நீங்க குத்தக பாக்கி தரல, எனவே நீங்க நெல்லு விளைவிச்சிருக்கீங்க, நெல்லை நான் அறுவடை பண்ணி நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நிலத்துக்கு வராரு. தற்காப்புரிமையில என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, உயிருக்கோ அல்லது உடைமைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் நம்ம கொலையே செய்யலாம்னு சொல்றாங்க. நிலத்தினுடைய உரிமையாளரே அந்த நெற்பயிர்களை அறுவடை செய்கின்ற பொழுது அந்த லீஸுக்கு இருந்தார் பாருங்க, அந்த குத்தகைக்கு இருந்தவர் நிலத்தினுடைய உரிமையாளர் அடிச்சே கொண்டுட்டார். அப்ப இது எக்ஸப்ஷன்ல வருகிறது தான். ஆனாலும் ஒரு விஷயம், ஏன்னா ஒரு உடைமைக்கு எதிராக யாராவது ஏதேனும் தீங்கு ஏற்படுத்தினால் கொலை கூட செய்யலாம்னு சொல்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கையில எந்த ஒரு ஆயுதங்களும் இன்றி, without arms, the owner of the land who went to the land, அவ்வளவுதான். எதுக்காக, அங்கே விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிர்களை அறுவடை செய்வதற்காக, to reap the crops, அந்த பயிர்களை அவர் அறுவடை செய்வதற்காகத்தான் வந்தார். ஆனால் கையில எந்த ஆயுதமும் இல்லாமல் அந்த ஓனர் வந்திருக்காரு. அவரை போயிட்டு அடிச்சு கொலை பண்ணா அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப மரணத்தை அல்லது கொடுங்காயத்தை விளைவிக்க வேண்டும் என்ற எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி அங்க வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த சொத்து தற்காப்புரிமை என்பது அண்டர் செக்ஷன் 104 படி மரணம் விளைவிக்காத தீங்கு செயலின் அந்த லிமிட் வரல தான் போகும். செக்ஷன் 104 ஐபிசியினுடைய மரணம் விளைவிக்காத தீங்கு செயலின் அளவு வரை மட்டுமே நின்று விடுகிறது. இங்கு அந்த அளவை மீறி குற்றம் சாட்டப்பட்டவர் நிலத்தினுடைய உரிமையாளருடைய மரணத்தை விளைவித்திருக்கிறார். எனவே தற்காப்பு உரிமையில் வரம்பு மீறி செயல்பட்டதாகும் என்று கூறி செக்ஷன் 300 2வது விதிவிலக்கின்படி குற்றம் சாட்டப்பட்டவரை கொலை குற்றமாகாத மரணம் விளைவித்த குற்றத்திற்காக மட்டுமே தண்டிக்க முடியும். Northern versus State of Madras, AIR 1973 Supreme Court, page number 665. இரண்டாவது எடுத்துக்காட்டுக்கான இரண்டாவது விதிவிலக்கிற்கான வழக்கு Northern versus State of Madras.